வெளியூரில் கணவர் பணிபுரிந்த நேரத்தில் மனைவிக்கு வேறு ஒருவருடன் ஏற்பட்ட தொடர்பை அறிந்த கணவர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து வாழ்த்திய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பேசுபொருளாகியுள்ளது. காதலன் சேர்த்து தம்மை கொலை செய்து விடுவார் என்ற பயத்தில் இந்த திருமணம் நடந்ததா? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் வணிக கப்பல் ஒன்றில் அதிகாரியாக பணி செய்த சௌரப் என்பவரை அவரது மனைவி முஸ்கான் காதலன் சாகிலுடன் சேர்ந்து கொலை செய்து சடலத்தை 15 துண்டுகளாக வெட்டி ஜம்மில் போட்டு அடைத்து சிமெண்டால் பூசிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. லண்டனில் பணிபுரிந்த கணவர் 6 வயது மகளின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க வந்தபோது சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து சௌரப் கொலை செய்யப்பட்டார். பின்னர் முஸ்கானும் சாகிலும் ஹிமாச்சலுக்கு இன்ப சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது அவர்களது குட்டு அம்பலமானது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரரையாவில் கடந்த 19ஆம் தேதி 26 வயது திலீப் என்பவரை அவரது மனைவி பிரகதி தமது காதலன் அனுராக்குடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி சுட்டுக் கொன்ற சம்பவம் நடந்துள்ளது. திலீப்புக்கும் பிரகதிக்கும் கடந்த 5ஆம் தேதிதான் திருமணம் நடந்தது. இதில் மகிழ்ச்சி அடையாத பிரகதி திருமணத்தின் போது தமக்கு பரிசாக தரப்பட்ட பணத்தை கூலிப்படைக்கு கொடுத்து கணவரை கொலை செய்ய தூண்டினார் என்ற குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளார். கைதான பிரகதியும் அவரது காதலன் அனுராக்கும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். அவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு பிரகதிக்கு வலுக்கட்டாயமாக திலீப்புடன் திருமணம் செய்து வைத்தனர். காதலனை மறக்க முடியாத பிரகதி கணவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி காதலன் அனுராக்குடன் சேர்ந்து கொலையில் ஈடுபட்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இப்படி கணவன்மார்களை மனைவிகளே கொலை செய்யும் சம்பவங்களால் அதிர்ச்சியும் பயமும் அடைந்த இளைஞர் ஒருவர் தமது மனைவிக்கு அவரது காதலனுடனே திருமணம் செய்து வைத்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. அங்குள்ள கபீர் நகர் அருகே உள்ள கட்டார் ஜோத் கிராமத்தைச் சேர்ந்த பப்ளுவுக்கும் கோரக்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகாவுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். பப்ளு வெளிமாநிலத்தில் பணிபுரிந்து வந்தார். அதனால் அவரது மனைவிக்கு விகாஷ் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டது. கடந்த 18 மாதங்களாக அவர்கள் இடையே ஏற்பட்ட காதல் குறித்து பப்ளுவுக்கு தெரிய வந்தது. என்றாலும் அவர் இதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. மனைவியிடம் தெரிவிக்காமலேயே திடீரென ஊருக்கு கிளம்பி வந்தார். மனைவியின் தவறான தொடர்பு குறித்து தனது சந்தேகங்களை உறுதி செய்தார். ஆனால் பப்ளு தனது மனைவியை திட்டவில்லை அல்லது அவளுடன் வாக்குவாதம் செய்யவில்லை என்று கிராமவாசிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து கிராம பெரியவர்களிடம் தெரிவித்து தனது மனைவியை அவரது காதலனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். அதன்படி ராதிகாவையும் அவரது காதலன் விகாஷையும் ஊரில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு வரவழைத்தார். அங்கு இந்து வழக்கப்படி திருமணம் செய்து வைத்தார். 2 குழந்தைகள் மற்றும் கிராம மக்கள் புடைசூழ விகாஸை ராதிகா திருமணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இருவரும் மாலைகள் மாற்றிய பிறகு விகாஷ் ராதிகாவின் நெற்றியில் திலகமிட்டார். திருமணத்துக்கு பிறகு இருவரும் பப்ளுவுடன் சேர்ந்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். மனைவியை அவரது காதலனுக்கு மனம் முடித்து கொடுத்தது ஏன் என்பது குறித்து பப்ளுவிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அவர், எனக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை தவிர்க்க அவர்களின் திருமணத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தேன் என தெரிவித்தார். சமீபத்திய நாட்களில் கணவர்கள் தங்கள் மனைவிகளால் கொல்லப்பட்டதை நாங்கள் கண்டோம். மீரட்டில் நடந்ததை பார்த்த பிறகு நாங்கள் இருவரும் நிம்மதியாக வாழ என் மனைவியை அவளுடைய காதலனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தேன் என்றார். ராதிகாவும் நீங்களும் விவாகரத்து செய்யாமல் அவரை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தது செல்லுமா என்ற கேள்விக்கு, இது கிராம மக்கள் முன்னிலையில் நடந்த திருமணம், குடும்ப உறுப்பினர்கள் யாரும் ஆட்சேபிக்கவில்லை, எனவே அது சட்டப்பூர்வமானது என்று பப்ளு பதிலளித்தார். கணவன் அல்லது மனைவியின் ரகசிய தொடர்பால் ஏற்படும் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் பெரும்பாலும் கொலையிலேயே முடிகின்றன. ஆனால் அதற்கு மாறாக உத்தரப்பிரதேச இளைஞர் பப்ளு தமது மனைவியை அவரது காதலனுக்கே ஊரார் முன்னிலையில் திருமணம் செய்து வைத்துள்ளார். அதன் மூலம் தங்களிடையே ஏற்படும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.